ஆன்மா
மிக சிறப்பான முறையில் சாஸ்திரியாராக இருந்து கொண்டிருக்கிற அபிநந்தன் சாஸ்திரி, உமாவதி சாஸ்திரி உள்ளிட்டவர்களையும் இன்னும் என்னுடைய அறிவுக்கு எட்டாமல் இருந்து கொண்டிருக்கிற சாஸ்திரிகளையும் வணக்கத்திற்குரிய சமஸ்த காவலர்களையும் படித்து வழங்கி என்னையும் ஒரு பொருட்டாக பதிவு இந்த ஆலயத்திலே அறவை ஆற்றை அழைக்கமைக்காக இந்த நிறைந்த பணிவான வணக்கத்தை சொல்லி என்னுடைய உரையை தொடர்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே மனிதர்களாக பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லோருமே விரும்புகிற ஒரு விஷயம் பிரச்சனைகளே இல்லாத ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும். எந்த ரூபத்திலும் எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு எந்த விதமான இடர்களும் உருவாகக்கூடாது. நான் மட்டுமல்ல, அதனாலே என்னுடைய சந்ததிகளும் அந்த விதமான துன்பங்களையும் அனுபவிக்காமல் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை எனக்கும் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் வர வேண்டும் என்பது நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் இருந்து கொண்டிருக்கிற விஷயம். அந்த பாதை நோக்கிய பயணத்தில் தான் இன்றைக்கு குழந்தையாக பிறந்தது முதல் நம்முடைய ஆன்மாவை விட்டு இந்த உடல் நீங்கிற காலகட்டம் வரையே நாம் ஒவ்வொருவரும் அந்த பாதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். வேறுபட்ட கோணங்கள், வேறுபட்ட சிந்தனைகள், வேறுபட்ட எண்ணங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்தாலும் கூட இறுதியான எண்ணமாக ஒவ்வொருவருக்கும் இருப்பது சந்தோஷமான வாழ்க்கை, துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை, இடர்கள் இல்லாத வாழ்க்கை. இதை நாம் பெற்றாக வேண்டும் என்பதற்காக நம்முடைய முழுமையான உழைப்பை எடுத்துக்கொண்டு அதை நோக்கிய பயணத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சந்தோஷமான வாழ்க்கை, பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை இந்த உலகளாவிய நாடுகளிலே கிட்டத்தட்ட 800 கோடி மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாராவது ஒரே ஒரு ஜீவன் இந்த உலகத்திலே பிரச்சனை இல்லாத ஜீவன் என்று இருக்கிறதா என்று நீங்கள் எண்ணி பார்த்தீர்களா? உங்களுக்கு தெரிந்தவரை ஏதேனும் ஒரு நபரை குறிப்பிட்டு சொல்ல முடியும் என்று சொன்னால் தாராளமாக இந்த கூட்டத்தின் வாயிலாக நானே ஒரு புதுமையான ஒரு விழிப்புணர்வை எடுத்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பமாக இந்த வாழ்க்கையை மிகத்தான நிலையை இருந்து கொண்டிருக்கிற பிளாட்பார்ம் நடைகளிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் மிகப்பெரிய மக்களாட்சி சொகுசான வாழ்க்கையை நாம் நடத்துவதாக நினைத்துக் கொண்டிருக்கிற கற்பனை ஜீவன்களாக இருந்தாலும் அத்துணை உயிர்களே துன்பங்களை மாத்திரமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நாம் அடுத்தவர்களை பார்த்து அவருக்கு என்ன மாதிரி அவர்களையுமே நிறைய போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல வேலை ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் கூட வேலை இல்லை, சூப்பரான வருமானம், சம்பாதிக்கிறாங்க, 2 பிள்ளைங்க, அந்த வருமானம், அந்த ஊர்ல ஒரு வீடு, இந்த ஊர்ல ஒரு பங்களா, அங்க ஒரு எஸ்டேட், இப்படி எல்லா வசதியும் இருக்குங்க. அவரை மாதிரி ஒரு வாழ்க்கை அது கூடுதல் புண்ணியங்க. இப்படி அடுத்தவர்களை பார்த்து நாம் கற்பனை செய்கிறோம். அவர்களுக்கு பசுமையான வாழ்க்கை வந்துவிட்டதாகவும் வறண்டு போன பாலைவனத்திலே அமைந்த வாழ்க்கை எனக்கு மாத்திரம்தான் கிடைத்திருக்கிறது என்ற நிலையிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு மனிதரும் நானாக பேசுகிறேன், நான் உட்பட இந்த உலகத்திலே கிடைத்திருக்கிற விஷயங்களுக்காக சுகத்தை அனுபவிப்பவர்கள் எனக்கு கிடைத்தது போதும் என்ற நம்பிக்கையே அந்த சந்தோஷத்திலே ஒரே ஒரு மனிதன் கூட வாழவில்லை. எல்லா மனிதர்களுமே தனக்கு கிடைக்காத விஷயங்களுக்காகவே தனக்கு கிடைக்காத விஷயங்களை நோக்கி பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன அருமையான இடத்துல வீடு வாங்க, நான் கடைசி இந்த மாதிரி பயங்கர பாவம் பண்ணிவிட்டான், இதை மட்டும் கொஞ்சம் திருப்பி கட்டியிருந்தா அந்த காலத்தில் அந்த கடவுளை வாங்க நினைச்சேன், அந்த பொழுதாவி கட்டு இந்த கடவுளை கொடுத்து ரொம்ப சாப்பிட்டாங்க. மனசு எல்லா விதமான பொருட்களிலேயும் எதை கிடைத்தால் நமக்கு சந்தோஷம் என்று உச்சபட்சமாக நம்புகிறோமோ அத்துணை பொருட்களிலும் கடைசியில் நமக்கு வெறுப்புத்தான் இருக்கிறது. ஆக நம்முடைய வாழ்க்கை சுகமாகவும் சந்தோஷமாகவும் எந்த காலகட்டத்திலும் வரவே முடியாதா, இதற்கான தீர்வே இல்லையா என்று சொல்லுகிற பொழுது தானும் அதற்கான அருமையான வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை நமக்கு வகுத்து அற்புதமான தத்துவங்களை உள்ளடக்கி இருக்கிற தமிழர்களுடைய வழித்தோன்றல்களாக பிறந்து இருக்கிறோம் நாம். அதுவே நம்முடைய ஒவ்வொரு தினத்தினுடைய புண்ணியம். ஆனால் பல்வேறு கொள்கைகளை தமிழர்களுடைய ஆழ்ந்த அறிவை நாம் பெற்றவர்களாக இருந்தாலும் அதை உண்மையாக உருவாக்கி கொண்டவராக நான் இருந்தாலும் உள்ளவரையே என்னுடைய வாழ்க்கையில் நான் உருவாக்கி கொண்ட விஷயத்தை முழுமையாக செயல்படுத்துகிறேனா என்று எண்ணி பார்க்கிறது மிகப்பெரிய வித்தியாசத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் பகவான் சொன்ன அத்துணை கருத்துக்களின் உண்மை அவன் சொன்ன வழிபடிதான் நடக்க வேண்டும் என்று படிக்கிற பொழுது நம்புகிறோம். ஆனால் செயல்பாட்டில் என்று வருகிற பொழுது மறந்துவிடுகிறோம். அற்புதமான கருத்துக்களை சொல்லவே எங்களுக்கெல்லாம் வாழ்க்கையும் வழியையும் 6
மாவட்டங்களிலேயும் தென் மாவட்டங்களிலேயும் ஜீவன் பிரச்சார சபாவின் ஆகிய பொதுக்கூட்டங்களை எல்லாம் நடத்தி கொண்டிருந்தபோது தமிழர்களுடைய பிராயங்களை தமிழர்களுடைய தத்துவங்களை எல்லாம் கேட்ட அந்த பகவதி என்பவர் நம்மிடத்திலே தீபக் ஐயா இடத்திலே வந்து நான் உங்களுடைய வழிபாதையை சுத்தமாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். அவர்கள் இறுதி நாளைய தேசிக்காக படத்திற்கு அழைத்து வரப்பட்டு அங்கே அவர்களுக்கு உபதேசம் கொடுக்கப்பட்டு தன்னுடைய வாழ்நாளுடைய இறுதி வரை அவர் தமிழராகவே வாழ்ந்து தமிழராகவே வாழ்ந்தார். அத்தகைய அற்புதமான
ரூபாய் கடனை வாங்குவதற்கு உரிய தகுதியான தொகை வைத்திருக்கவில்லை. நீ உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கடன் கொடுப்பதற்கு தகுதியே கிடையாது. அதனால் உங்களுடைய கடன் விண்ணப்பத்தை நிராகரிக்கிறோம் என்று அகமதாபாத்தில் இருக்கிற சிண்டிகேட் வங்கி 1939 ஆண்டிலே தீர்மானம் எம்மானியுடைய கடன் விண்ணப்பத்தை அவருக்கு அந்த தகுதியை என்று நிராகரிக்கிறது. இந்த தேசத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரர்களாக நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். டாடா பிர்லாக்களை நமக்கெல்லாம் கூட யாரையாவது தோற்படுத்துவது சொல்லுகிற வார்த்தை எதற்கே டாடா பிர்லாவா என்ற வார்த்தைகளை உச்சரிப்போம். அப்படிப்பட்ட டாடா பிர்லாவை எல்லாம் தோற்கடித்துவிட்டு கிட்டத்தட்ட 1939 1 லட்சம் ரூபாய் கடன் நிராகரிக்கப்பட்ட அம்பானி 60 ஆண்டுகளே இந்த தேசத்தினுடைய முதல் மிகப்பெரிய பணக்காரராக தன்னை மாற்றிக்கொண்டார். 60 ஆண்டுகளிலே தன்னுடைய தனித்திறத்தை புரட்டி போட்ட அற்புதமான திறமைக்கு சொந்தக்காரனாக இந்த நூற்றாண்டை விரமிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு தீர்வாய் எம்மானி அவருக்கு பேர் எவனே கொடுக்கவில்லை. அற்புதமான திறமைகளுக்கு சொந்தக்காரனாக விலகி கொடுத்தது அந்த தீர்வாய் எம்மானி தன்னுடைய உயிரை விடுகிற கடைசி காலகட்டத்திலே கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் பராமரித்து தட்டாக்கிலே பக்கவாத நோயினாலே பாதிக்கப்பட்டு முழுமையாக பிற உணவுகள் உள்ளுக்குள் செல்ல முடியாமல் பிற உணவுகள் மாத்திரமே உள்ளுக்குள் செலுத்தப்பட்டு தன்னுடைய இறுதி கடமைகளை எல்லாம் தானே எழுந்து செய்ய முடியாமல் தன்னுடைய உறவுகளிடத்திலே பேச முடியாமல் தன்னுடைய குழந்தைகளிடத்திலே உரையாட முடியாமல் தன்னுடைய நிவாரணங்களை சிந்திக்க முடியாமலே தன்னுடைய உடலை வீழ்கிற துர்பாகியமான நிலையை அடைந்திருக்கிறார். உலகத்திலே எத்தனையோ பேர் கேள்விப்பட்டிருக்கிறோம். படிக்கிறார்கள், இரவே அருமையாக பேசுகிறார்கள், நிம்மதியாக ஒருவரிடத்திலே உரையாடுகிறார்கள், உலக கண்டதைகளை எல்லாம் பேசிவிட்டு உடன்பட்டிருக்கிறார். அதிகாலையை எதிர்த்த பொழுது இரவே அவருடைய